இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த உதிய மரம். அதாவது உதயம் பெருத்தாலும் உத்தரத்துக்கு ஆவாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மரம் எவ்வளோ பெருசாக வளர்ந்ததுனாலும் இதை எதுக்கும் பயன்படுத்த முடியாது. அது மட்டும் இல்லாத இந்த உதிய மரம் விறகு அடுப்பிற்கு கூட எரியாது, புகஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே சொல்லுவாங்க. ஆனால் இந்த உதிய மரத்தினுடைய மூலிகை மருத்துவ பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இதில் இருக்கக்கூடிய அந்த வேர் நமக்கு அதிக பயன் தரக்கூடிய பாகங்களாக இருந்து வருகின்றது. அதுபோல் அந்த உதிய மரத்தினுடைய மரப்பட்டையை சூரணம் செய்து வைத்துக்கொண்டு அதையும் நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்களாக நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த உதிய மரத்தினுடைய முக்கியமான மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய உடலில் இரத்த பெருக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. சில பேருக்கு நுரையீரல்களில் கோழை கட்டு ஏற்பட்டு கபம் அதிகமாகி உடல் உஷ்ணத்தின் காரணமாக அவர்களுக்கு